ஸோ இன்னைக்கு 3வது அத்தியாயம் 22 பார்க்கணும். 21 முடிச்சாச்சு. 22வது ஸ்லோகம். ஸோ திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஸ்திகி. 22 न मे पार्थास्ति कर्तव्यम् त्रिषु लोकेषु किंचन नानावाप्तम् अवाप्तव्यम् वर्तेव च कर्मणि. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு அபய சரணரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி சீல பிரபுபாதா. ஸ்தாபக ஆச்சாரியார் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். சீல பிரபுபாத் கி ஜெய். திரும்ப சொல்லுங்க. நான் ஏதும் இல்லை, மே எனது, பார்த்த பிருதாவின் மகனே, அஸ்தி இருக்கிறது, கர்த்தவ்யம் விதிக்கப்பட்ட கடமை, திரிஷு 3, லோகேஷு உலகங்களிலும், கிஞ்சன எதுவும், நா இல்லை, அனவாப்தம் தேவையானது, அவாப்தவ்யம் அடைய வேண்டியது, வர்த்த நான் ஈடுபட்டுள்ளேன், ஏவ நிச்சயமாக, ச மேலும், கர்மணி விதிக்கப்பட்ட கடமையில். மொழிபெயர்ப்பு. பிருதாவின் மகனே, மூ உலகங்களிலும் நான் செய்ய வேண்டிய கடமை ஏதும் இல்லை. எனக்கு தேவையோ நான் அடைய வேண்டியதோ ஏதும் இல்லை. இருந்தும் நான் விதிக்கப்பட்ட கடமைகளில் ஈடுபட்டுள்ளேன். பொருளுரை. வேத நூல்களில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் பின்வருமாறு வர்ணிக்கப்படுகிறார். தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம், தம் தேவதானாம் பரமம் சதைவதம், பதினாம் பரமம் பரஸ்தாத், விதாம தேவம் புவனேசம் ஈத்யம். நா தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே, நா தத் சமஸ்சாப்யதிகஸ் ச திருஷ்யதே, பராசிய சக்திர் விதைவ ருஷ்யதே, ஸ்வபாவிஹி ஞான பலகிரியா ச. முழுமுதற் கடவுளே ஆள்பவர் எல்லாம் ஆள்பவரும் பற்பல உலக நாயகர்களுக்கெல்லாம் தலை சிறந்த நாயகரும் ஆவார். அனைவரும் அவரது கட்டுப்பாட்டில் உள்ளனர். எல்லா ஜீவன்களும் முழுமுதற் கடவுளிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட சக்தியை பெற்றுள்ளனர். அவர்கள் யாருமே பரம புருஷர்கள் அல்ல. இயக்குநர்களுக்கெல்லாம் இயக்குநரான அவர் எல்லா தேவர்களாலும் வணங்கப்படுகிறார். எனவே பௌதீக தலைவர்கள், கட்டுப்படுத்துபவர்கள் என எல்லாரை விட அவர் திவ்யமானவர், அனைவராலும் வழிபடப்படுபவர். அவரை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை. அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் ஆவார். பகவானின் ரூபம் சாதாரண ஜீவராசிகளுக்கு போன்றதல்ல. அவரது ஆத்மாவுக்கும் உடலுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை. அவர் பூர்ணமானவர். அவரது புலன்கள் அனைத்தும் திவ்யமானவை. அவரது எந்த புலனும் பிற புலன்களது செயல்களை சிறப்பாக செய்யக்கூடியவை.
அவரது திறன்கள் எண்ணற்றவை. அவரது அரிய செயல்கள் இயற்கையாக நடைபெறுகின்றன. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத். எல்லா ஐஸ்வர்யங்களும் பரமபுருஷ பகவானிடம் பூர்ணமாக இருந்தாலும் அவை பூர்ண உண்மை நிலையில் இருப்பதாலும் அவருக்கென்று செய்ய வேண்டிய கடமை ஏதும் இல்லை. செயலினால் பலனை அடைய வேண்டியவனுக்கே செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. ஆனால் உலகிலும் அடைய வேண்டியது எதுவும் இல்லாதவர்களுக்கு எந்த கடமையும் இல்லை. இருந்தும் கூட சத்திரியர்களின் தலைவர் என்ற முறையில் பகவான் கிருஷ்ணர் குருஷேத்திர போர்க்களத்தில் ஈடுபடுகிறார். ஏனெனில் துயரத்தில் இருப்போருக்கு பாதுகாப்பு கொடுப்பது சத்திரியரின் கடமையாகும். பகவான் சாஸ்திரங்களின் நியமங்களுக்கு மேம்பட்டவர் என்ற போதிலும் சாஸ்திரங்களை மீறும்படியான செயல்கள் எதையும் அவர் செய்வதில்லை. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானாவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்தேவச்ச கர்மணி உத்தாத்சத. மஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवं च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितां च कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते राधाकान्त नमोस्तुते. तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी सुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे राम राम हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த 22, 23, 24 இந்த எல்லா ஸ்லோகமே அந்த 21வது ஸ்லோகம், போன வாரம் அந்த ஸ்லோகம் பார்த்தோம். அதில் சொன்ன விஷயத்தோட கண்டினியூஷன் வந்துக்கிட்டே இருக்கும். 21வது ஸ்லோகம் யத்யதாச்சரிஸ்ரேஷ்டதேவரோ ஜனா சயத் பிரமாணம் குருத்தே லோகஸ்ததனுவர்த்ததே. தமிழ் அது மொழிபெயர்ப்பேன். பெரிய மனிதன் எத்தகைய செயல்களை செய்கின்றானோ அதையே பொதுமக்களும் பின்பற்றுகின்றனர். தன் செயல்களால் எந்த தரத்தை அவன் உவமை அமைத்து காட்டுகின்றானோ அதையே உலகம் முழுதும் பின்பற்றுகின்றது. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். கிருஷ்ணரே சொல்றார், ரொம்ப ரெஸ்பான்சிபிள்னா ரொம்ப பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்க கடமை ரொம்ப பார்த்து பண்ணணுங்கிறார். எக்காரணத்து கொண்டு அவங்க தப்பான முடிவு எடுக்கக்கூடாது. அது போன வாரம் கூட பார்த்தோம். ரொம்ப பொறுப்பில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா ஒரு ராஜா, ஒரு டீச்சர், தென் பெற்றோர்கள், கணவன், குரு, இவங்க எல்லாரும் வருவாங்க. ரொம்ப பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்க தப்பு பண்ணக்கூடாது, தப்பான முடிவு எடுக்கக்கூடாது. ஸோ ஸ்ரீல பிரபுபாத் அந்த பொருளை ரொம்ப அழகாக கொடுக்குறார். அதனால்தான் ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதா படிக்கணும். புராணங்கள் வேணும். அது படிக்கலைன்னா கண்டிப்பாக நம்மளோட கடமைன்னு நமக்கு தெரியாது. ஒருத்தர் பகவத்கீதா பாகவதம் படிக்கலைன்னா அவங்க கடமைன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, தப்பு பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து இன்னைக்கு பார்க்குற ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், கிருஷ்ணருக்கு கடமைன்னு ஒன்று கிடையாது. அவர் பகவான். அவர் எல்லா ரூல்ஸுக்கும் மேலே அவர். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ ஒரு ஒன் வேல போனாலும் யாரும் நிறுத்த மாட்டாங்க, நிறுத்த முடியாது. அவங்க எபவ் த லா, அவங்க போகலாம், யாரும் அரெஸ்டெல்லாம் பண்ண முடியாது.
அது மாதிரி பகவான் வந்து எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் மேலவர். இருந்தாலும் கிருஷ்ணர் சொல்றார், நானும் என் கடமையை செய்கிறேன் அப்படிங்கிறார். அவர் அந்த கடமையை செய்கிறார். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஜீவாத்மா நமக்கு எல்லாருக்கும் வந்து நம்மளோட கடமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பகவத்கீதை படிச்சாகணும். இன்னைக்கு மக்கள் பகவத்கீதை படிக்காதனால, இது உண்மை, அவங்களோட கடமையிலேருந்து அவங்க தவறுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுதான் நடக்குது. எல்லாரும் நினைக்கிறாங்க என் கடமையை நான் செய்கிறேன்னு. இந்த உலகத்தில் நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க செய்யலை. பாகவத இந்த ஸ்லோகமே இருக்கு. சவைபம்ச பரோ தர்மோ யதோ பக்திர் அதோக்ஷஜே. உண்மையிலே கடமை என்னன்னா அதோக்ஷஜா, கிருஷ்ணாக்கு பக்தி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அது முக்கியமான கடமைங்கிறாங்க. அந்த கடமை யாரு செய்யறாங்களோ, அந்த ஸ்லோகத்துல வருது, அஹைத்துகி அப்ரதிஹதா யயாத்மா சுப்ரசீததி. யார் அந்த கடமை ஒழுங்கா செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து சுப்ரசீதத்தின சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்களாம். ஒரு திருப்தியோடு அவங்க வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும். வேற யாரும் வாழ முடியாது. பாகவத்தில் இந்த ஸ்லோகம் சூத்த கோஸ்வாமி சொல்றார். அப்போ ஒருத்தர் வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க, மனசு சரியில்லை அப்படின்னாலே அவங்க கடமை அவங்க பண்ணலின்னு அர்த்தம். சிம்பிள், முடிஞ்சது. இதுக்கு வேற எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. ஏன்னா சில பிரபுபாத் அந்த பொருளுரையில கடைசி பேரால ஒரு லைன் எழுதுறாரு, இந்த உலகத்துல வந்து அச்சீவ் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது, அதாவது சாதிக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி இது யாரு நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு கடமையே கிடையாதுங்கிறது. உண்மை சொல்ல போனா இந்த மூலகத்துல சாதிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா கலியுகத்துல இன்னைக்கு வெளியில எப்படி பேசுவாங்கன்னா, நீ இந்த உலகத்துல ஏதாவது சாதிக்கணும், நீ பெரிய ஆளாகணும், ஊரே உன்னை புகழணும், இந்த மாதிரிலாம் பேசுறாங்க. ஆனா வேதம் அதை ஒத்துக்கிறது இல்லை. இந்த உலகத்தில் சாதிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இது ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிடுறான். ஜெயிலுக்குள்ள போயிட்டு இந்த இடத்துல நான் ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சான்னு வைங்க, அவனை பைத்தியக்காரன் தான் சொல்லுவோம். ஜெயிலுக்குள்ள என்னத்து போய் சாதிக்கிறதுக்கு இருக்கு? அங்கே ஒன்றும் கிடையாது. அங்கே இருக்கிற போதும் திருடம் தான். அவன்கிட்ட போய் நான் பெரிய ஆளுன்னு நான் காட்டினா அது ஒன்றும் பைத்தியக்காரத்தனம், ஒன்றும் கிடையாது. அது மாதிரி தான் இப்போ இந்த உலகம் அது பார்த்தான். ஸோ இந்த பகவத்கீதா பாகவதம் படிக்காதனால முதல்ல நம்ம கடமை என்னன்னு நமக்கு தெரியாது கண்டிப்பாக. அப்போ தப்பு மேலே தப்பு பண்ணுவோம், அடி மேலே அடி விழுகும். அப்போவாவது இந்த பகவத்கீதா படிக்கணும், முழிச்சு பார்க்கணும் என்ன ஏதுன்னு. ஸோ சில பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுக்குறார், பகவானுக்கு எந்த விதமான கடமை இல்லைனாலும் அவரு வந்து குருக்ஷேத்திர பாருங்க வந்து தேரோட்டுறார், அவர் பண்றார், அவர் கடமை அவர் பண்றார். ஆனால் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் பண்றார். எதுக்குன்னா நமக்கு செஞ்சு காட்டுறார். நம்ம எல்லா ஜீவாத்மாவுக்கு நம்ம கடமை செய்யணும், அவர் செஞ்சு காட்டுறார். ஸோ அப்போ ஒருத்தர் பாகவதம் படிக்கும் பொழுது எல்லா ஏஜ் குரூப்லையும் என்னென்ன பண்ணணும் அதில் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 வயசு பையன் என்ன பண்ணணும் ஜென்ரலாக பிரகலாதம் செஞ்சு காட்டுறார். ஒரு ராஜான எப்படி இருக்கணும் பிருது மகாராஜ் செஞ்சு காட்டுறார். இன்னும் பல பாகவத்திலே வருது. ஒரு மிடில் ஏஜ்டு பர்சன் என்ன பண்ணணும், இன்னும் உதாரணத்துக்கு அம்பரீஷ் மகாராஜ் ஆகட்டும், இந்த மாதிரி பல பேர். வயசானா என்ன பண்ணணும், அவங்க என்ன அஜாமிலன்னு பார்த்தீங்கன்னா நாராயணா தெரியாமே சொல்லிட்டு இருந்தார், நாராயணாமா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப் என்னென்ன பண்ணணும் கூட பாகவத்தில் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு, காட்டியிருக்காங்க, செஞ்சு காட்டியிருக்காங்க. அதனால்தான் ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப முக்கியம்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் வைஷ்ணவானாம் பிரியம் அப்படிங்கிறார். ரொம்ப முக்கியமான புராணம் அது. ஸோ அப்போ ஒருத்தர் பகவத்கீதா பாகவதம் படிக்கும்போது தான் தெரியும் நம்மள உண்மையில் நம்ம கடமை என்ன அப்படின்னு தெரியும். பகவானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே சில பிரபுபாத் ரொம்ப அழகாக அந்த 2 உபநிஷத்தில் இருக்க ஸ்லோகங்கள், அது ஏற்கனவே நம்ம விஷயம் பார்த்துருக்கோம். அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம்.
யதீஹி யதீஹீஹம் ந வர்த்தேயம் ஜாது கர்மணி அதந்திரிதா மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்தா சர்வஷா. மொழிபெயர்ப்பு: ஏனெனில் விதிக்கப்பட்ட கடமைகளை கவனத்துடன் செயலாற்ற நான் எப்பொழுதாவது தவறினால் மனிதரெல்லாம் நிச்சயமாக என் பாதையையே பின்பற்றுவர். பொருளுரை: ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றத்திற்கு சமுதாயத்தில் அமைதி இருக்க வேண்டியது அவசியம். இதற்காக ஒவ்வொரு பண்புள்ள மனிதனுக்கும் சில குடும்ப நியதிகள், பழக்கங்கள் உண்டு. இத்தகு சட்டதிட்டங்கள் கட்டுண்ட ஜீவன்களுக்கானவையே தவிர பகவான் கிருஷ்ணருக்கானவை அல்ல. இருப்பினும் தர்மத்தின் கொள்கைகளை நிலைநிறுத்த அவதரித்த காரணத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட நியமங்களை கிருஷ்ணரும் பின்பற்றினார். மாபெரும் அதிகாரம் பொருந்தியவரான அவரே இக்கடமைகளை செய்யாவிடில் பொதுமக்களும் அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றுவர். கிரகஸ்தன் என்ற முறையில் வீட்டிலும் வெளியிலும் செய்ய வேண்டிய அறக்கடமைகள் எல்லாவற்றையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் செய்ததாக ஸ்ரீமத் பாகவத்திலிருந்து நாம் அறிகிறோம். ஸோ இந்த ஸ்லோகம் அதோட கண்டினியூஷன் தான். ஸோ கிருஷ்ணரே சொல்ற, ஒருவேளை நான் செய்ய தவறுனா எல்லாரும் என்னை பார்த்து காப்பி அடிப்பாங்க. உண்மையிலே பார்த்தோம்னா சொல்லுவாங்க சில பேர், ராமர் என்ன செஞ்சாரோ அதே மாதிரி தான் நாமளும் செய்யணும்பாங்க. கிருஷ்ணர் மட்டும் சொன்னது கேட்கணும். கிருஷ்ணர் செஞ்சதால் நம்ம செய்ய முடியாது. அஃப்கோர்ஸ் ராமர் செஞ்சதும் செய்ய முடியாது. பட் ஜென்ரலாக ராமர் பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை புருஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவர் எப்படி நடந்துக்கணும் காட்டியிருக்காரு. நம்ம அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணலாம், இமிட்டேட்டும் பண்ண முடியாது. ஸோ கிருஷ்ணராகட்டும் ராமராகட்டும் அவங்க செஞ்ச சில காரியங்கள் எந்த மனிதன் செய்ய முடியாது. ஆனால் அது ஏன் அவங்க செய்கிறாங்க நம்ம ஆச்சாரியன்னு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து கிருஷ்ணரையோ ராமரையோ கமெண்டெல்லாம் அடிப்பாங்க. அது புத்தி இல்லாமல் பண்ணக்கூடிய வேலை. ஆனால் அவங்க ஒரு காரியம் செய்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது வந்து ஆச்சாரியர்களுக்கு அதெல்லாம் தெரியும். சாதாரண மனிதன் புரிஞ்சுக்க முடியாது, அது புரியாது, கஷ்டம். ஸோ நீங்கள் பாகவத்தில் பார்த்தீங்கன்னா நாரத முனிவர் வந்து கிருஷ்ணரோட 16,108 வீடு, ஏன்னா அத்தனை மனைவி இருக்காங்க. ஒரு வீட்டுக்கும் அவர் போய் பார்க்குறாரு. இது பாகவதம் படிச்சிங்கன்னா வரும். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பூஜை பண்ணிகிட்டு இருப்பார், அவரே பூஜை பண்ணுவார். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோடு இருப்பார். ஒரு வீட்டில் போய் பார்த்தா தியானம் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அவரே வந்து ஒரு கிரகஸ்தன் எப்படி இருக்கணும்னு கிருஷ்ணரே செஞ்சு காட்டியிருக்கார். பாகவத்தில் இருக்கிறது. ஆனால் மற்ற புராணத்துலையும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பிரம்மச்சாரி எப்படி வாழணும், ஒரு கிரகஸ்தன் எப்படி வாழணும், ஒரு வானப்பிரஸ்தன் எப்படி வாழணும், ஒரு சன்னியாசி எப்படி வாழணுங்கிறது நம்ம சாஸ்திரத்தில் கிளியராக இருக்குது. இது பகவத்கீதா பாகவதம் படிக்கும்போது நமக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இங்கே கிருஷ்ணரே சொல்கிறார், அப்போ பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்க கடமை ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும். மேபி இதில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நான் நிறைய பார்த்துருக்கேன். வீட்டில் பெற்றோர்கள் எப்படி இருக்காங்களோ அந்த குழந்தைங்க அதை அப்படியே கற்றுக்குவாங்க. ஆக்சுவலி சொல்லுவாங்க ஒரு 70-80% குழந்தைங்க அப்பா அம்மாட்ட தான் கற்றுக்கும். மிச்சம் 20-30 தான் வெளியிலேருந்து பார்த்து கற்றுக்கும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பெரும்பாலும் பெற்றோர்கள்ட்ட தான் கற்றுக்கும். அப்போ அந்த பெற்றோர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க செய்யக்கூடிய காரியங்கள். மேபி அவங்க வீட்டில் பேரண்ட் இருக்காங்க, பேத்தி இருக்காங்க, யார் இருந்தாலும் சரி, அவங்க நடந்தக்கூடிய விஷயம் சாஸ்திரத்தில் இருக்கிற மாதிரி தான் செய்யணும். கொஞ்சம் டீவியேட் ஆனாலும் பிரச்சனை வரும். இன்றைக்கி உலகம் ஏன் ரொம்ப கெடுதுன்னா அது நெக்ஸ்ட் ஸ்லோக்காவில் வரப்போகுது. வர்ண சங்கரம் ஏற்படுறதுக்கு காரணமே வீட்டில் பெரியவங்க சரியில்லாதனால தான் நடக்குது. மொதல் அத்தியாயத்தில் அர்ஜுனர் அந்த கேள்வி கேட்குறார். இப்போ வீட்டில் பெரியவங்க இல்லைன்னா வர்ண சங்கரம் ஏற்படும், அப்படின்னா மோசமான குழந்தைங்கள் பிறப்பாங்க. அர்ஜுன் அந்த கேள்வி கேட்குறார். அதெல்லாம் நியாயமான கேள்வி. இன்னைக்கு உலகத்தில் அது நடக்குது, வர்ண சங்கரம் ஏற்படுது. ஸோ பாகவத்தில் வந்து இது கொடுக்குறாங்க ஒரு இடத்துல. ஹிரண்யகசிப்பு ஹிரண்யாக்ஷா இவங்க 2 பேர் வந்து அதித்தி வயிற்றில் இருக்காங்க. கஷ்யப முனி அதித்தி வயிற்றில் இருக்கும் பொழுதே, இன்னும் அவங்க 2 பேர் பிறக்கல, வயிற்றில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மோசமான சின்னங்கள் நிறையா தெரிஞ்சது. பாகவத்தில் லிஸ்ட்டே கொடுக்குறாங்க. பூகம்பம் மாதிரி வருதுங்கிறாங்க, பயங்கர வெயில்.
ஸோ இன்றைக்கி நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். இந்த வருஷம் உங்களுக்கே தெரியும், அப்படி ஒரு வெயில். அப்படின்னா மோசமான குழந்தைகள் பிறக்கிறாங்கன்னு அர்த்தம். பாகவத்தில் கொடுக்குறாங்க இதெல்லாம். வர்ண சங்கரம் ஏற்படுது. ஸோ அர்ஜுனர் சொல்கிறார் ஏற்படுமே. இப்போ அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, வீட்டில் பெரியவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க சாஸ்திரம் படிக்கலின்னா அவங்க தப்பாக நடந்துக்குவாங்க. குழந்தைங்க அதை அப்படியே காப்பி பண்ணுவாங்க, நோ டவுட். அந்த குழந்தைங்க அப்படியே பார்த்து அப்படியே செய்வாங்க. ஒன்று அதோட மோசமாகவும் செய்யலாம், வாய்ப்பு இருக்கு. அதனால தான் கிருஷ்ணா 16வது அத்தியாயத்தில் வார்னிங்கே கொடுக்குறாரு, இந்த சாஸ்திரத்தை விடாத அப்படிங்கிறார். கிருஷ்ணர் வார்னிங் கொடுக்குறார், இந்த சாஸ்திரத்தை விட்டுறாத, விட்டால் சுகமே கிடைக்காதுங்கிறார். இந்த பகவத்கீதையில் பல இடத்துல அந்த வாக்கியம் வருது. சம்சயாத்மா வினஷதி, இந்த சாஸ்திரத்தை மேலே சந்தேகப்படாதங்கிறார். சம்சயான சந்தேகம், சந்தேகப்பட்ட வினஷதிங்கிறார் கிருஷ்ணா. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நசுக நப்பராம் கத்தின், சுகமா இருக்க மாட்டேன், நல்ல லோகத்துக்கும் போக முடியாது, பக்தியும் பண்ண முடியாதுங்கிறார். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ தூரம் சொல்றேன் கேட்கலினா வினஷதிங்கிறார். கடைசி 18 சாப்டரில் சொல்றார். ஸோ கிருஷ்ணர் ரொம்ப தெளிவாக கிளியராக சொல்கிறார், இந்த சாஸ்திரத்தை விடாத, படிக்கணும், இது கடைப்பிடிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லோக பார்ப்போம், 24. உத்சித்தேயுர் இமே லோக நகுர்யாம் கர்ம சதஹம் சங்கரஸ்ய ச கர்த்தஸ்யாம் உபஹன்யாம் இமா பிரஜா. நான் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாவிடில் இந்த உலகங்களெல்லாம் சீரழிந்து விடும். தேவையற்ற ஜனங்கள் தோன்றுவதற்கு காரணமாகி விடுவேன். அதன் மூலம் எல்லா உயிர்வாளிகளின் அமைதியையும் அழித்தவனாகி விடுவேன். பொருளுரை: பொது சமூகத்தின் அமைதியை கெடுக்கும் தேவையற்ற ஜனத்தொகை வர்ண சங்கர எனப்படும். ஓகே, அப்படி ஒன்று பார்ப்போம். அதில் இந்த மொழிபெயர்ப்பிலே பாருங்க, கிருஷ்ணரே சொல்றார், ஒருவேளை அவர் கடமை செய்யலினா உலகம் கெட்டு போயிடுங்கிறார். அது அப்படியே கொஞ்சம் வேறு மாதிரி பார்த்தோம்னா, அப்போ ஒரு வீட்டில் பெரியவங்க அவங்க வேலை செய்யலினா வீடு கெட்டு போயிடும். பகவான் செய்யலாம் உலகம் போயிடும், நாம் செய்யலாம் நம்ம வீடு கெட்டு போயிடும். சேம் அப்படிதான் நடக்கும். அப்புறம் சொல்கிறார், தேவையில்லாத சொன்ன தொகை வருங்கிறார். அப்போ வீட்டில் இருக்கிறவங்க அவங்க கடமை செய்யலினா கண்டிப்பாக அந்த வீட்டில் வரக்கூடிய குழந்தைங்க, பிறக்க போகிற குழந்தைங்க தப்பான குழந்தை பிறக்கும். இது பெரிய சயின்ஸ். இது நம்ம சாஸ்திரமெல்லாம் ஏதோ ஒரு சென்டிமெண்டெல்லாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க விஞ்ஞானம். சம்ஸ்காரங்கள்னு சொல்லுவாங்க. சம்ஸ்காரங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மொத்தம் 16 சம்ஸ்காரம் இருக்கு. இன்னைக்கு கலியுகத்தில் இந்த சம்ஸ்காரங்கள் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த சம்ஸ்காரங்கள் எதுக்கு பண்ணுவாங்கன்னா, அது பண்ண பண்ண ஒரு ஆத்மா தூய்மை அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது தூய்மை அடைவாங்க. அது வயிற்றுல இருக்குந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, சொல்லணும் முன்னாடிந்தே ஸ்டார்ட் ஆகிடும். அது தூய்மை அடைவாங்க. ஸோ அந்த குழந்தையும் தூய்மை அடையும். அந்த சம்ஸ்காரங்கள் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, கலந்துக்கிறாங்களோ, அவங்களும் தூய்மை அடைவாங்க. ஆக்சுவலாக நம்ம சம்ஸ்காரங்கள் எப்படி இருக்குன்னா, எல்லாரும் கிருஷ்ணர் நினைக்கிற மாதிரி தான் சம்ஸ்காரமே இருக்குது. அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு எல்லாமே. இது விஷ்ணு புராணத்தில் இருக்குது. ஸ்மர்த்தவ்யஹோ சததம் விஷ்ணு விஸ்மர்த்தவ்யஹோ நஜாத்து சித். எப்பவுமே அந்த விஷ்ணு நினச்சிக்கிட்டே இருக்கணும், அவர் மறக்கக்கூடாது. ஸோ சம்ஸ்காரங்கள் முன்ன இந்த மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, விவாகம் பண்ணுறது, குருவை ஏற்றுக்கிறது, இறந்துட்டா வருஷம் பிண்டம் கொடுப்பாங்க. அப்புறம் சீமந்தம் பண்ணுறது, நாமகரணம், வித்யாபியாசம், இந்த மாதிரி பல விதமான சம்ஸ்காரங்கள் இருக்கு. இது எல்லாமே எதுக்குங்க பண்ணுறான்னா கிருஷ்ணர் நினைக்கதான். அது பண்ணும் பொழுது அந்த ஆத்மா சுத்தம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும், தூய்மையாயிட்டே இருக்கும். தூய்மை ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த சாஸ்திரம் நல்லா உள்ள ஏறும். இல்லை ஏறாது, உள்ள ஏறாது. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க இருப்பாங்க, நான் காலேஜில் இருக்கேன்னா என்னால் சொல்ல முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, நாங்கள் உட்காந்து படிக்கிறோம், ஏற மாட்டேங்குதும்பா. அப்படியே சொல்லுவோம், ஏற மாட்டேங்குது அப்படின்னு. என்னன்னா, புத்தி கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். புத்தி கெட்டு போயிடுச்சுன்னா ஏறாது, உட்காந்து படித்தாலும் ஏறாது.
ஆனால் புத்தி எப்படி சரி பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அது யாருக்குமே சொல்லி தர மாட்டாங்க. சாஸ்திரத்தெல்லாம் இருக்குது. சாஸ்திரத்தெல்லாம் புத்தி எப்படி சரி பண்ணுறது, மனசை எப்படி சரி பண்ணுறது, சாஸ்திரத்தெல்லாம் இருக்குது. கிருஷ்ணர் சொல்கிறார் மையர்பிதா மனோபுத்திர், மனம் புத்தி எனக்கு அர்ப்பணம் பண்ணுங்கிறார் கிருஷ்ணர் சொல்கிறார். அப்புறம் கிருஷ்ணர் இன்னொரு இடத்துல சொல்கிறார் தேஷாம் சத்தத்தை யுக்தானா பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம். பகவானை நினைச்சா தான் புத்தி சுத்தமாகும், வேற வழி கிடையாது. புத்தி நல்லா இருக்கிறதுக்காக இன்னைக்கு டிவிலேயே அதில் அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கும், இந்த மாத்திரை சாப்பிடுங்க புத்தி பெருசாகிடுமா. அதெல்லாம் உலகம் ஏமாத்துறது. அப்படியெல்லாம் மாத்திரையெல்லாம் கிடையாது. ஏன்னா அஃப்கோர்ஸ் ஆயுர்வேதத்தில் சில சொல்லுவாங்க இது சாப்பிட்டா வேலை செய்யும்னு. ஆனால் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்கிறார் அவரோட அனுகிரகம் இல்லைன்னா அந்த மாத்திரை வேலை செய்யாது. இருக்குது ஆயுர்வேதத்தில் சிலதெல்லாம் இருக்குது, சில கீரைகள் இதெல்லாம் இருக்குது, அது சாப்பிட்டா புத்திக்கு நல்லது அதெல்லாம் சொல்லுவாங்க. சுத்தமாக இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார் அவர் சாங்ஷன் பண்ணால் தான் அது நடக்கும், இல்லை நடக்காது, அது நடக்காது. ஸோ அப்போது இந்த சம்ஸ்காரங்களாகட்டும் இதெல்லாம் இன்றைக்கி பண்ணாதனால தான் உலகத்தில் நிறைய பிரச்சனை வருது. அதில் முக்கியமான பிரச்சனை அவர் படித்தார் ஃபர்ஸ்ட் லைனில், வர்ண சங்கரம் ஏற்படுது. இது உலகத்தில் இன்றைக்கி பெரிய பிரச்சனை இருக்குது. வர்ண சங்கரம் நினைக்கிற மாதிரி ரொம்ப பிரச்சனை இது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது கல்யாண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், அதில் இன்றைக்கி ரொம்ப தப்பு பண்ணுறாங்க. உலகத்தில் ரொம்ப தப்பு நடக்குது. பகவத்கீதையில் அது பாகவத்துலேயும் வருது, பகவத்கீதையிலையும் வருது எங்கே தப்பு நடக்குது. அதனால் கண்டிப்பாக வர்ண சங்கரம் வரும். வர்ண சங்கரம் வந்து பெட்ரோல் கஷ்டம்தான், பெட்ரோல் கஷ்டம், பித்திருக்களுக்கும் கஷ்டம்தான். அப்போ அந்த பித்திருள் கஷ்டம் வரும்போது பித்திரு தோஷமெல்லாம் வரும். அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக அவங்களால தப்பிக்க முடியாது. அஃப்கோர்ஸ் பகவத்கீதை படித்து கடைபிடிச்சாங்கன்னா தப்பிச்சுடுவாங்க, இல்லைன்னா அதை வந்து அடி வாங்குவாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா. இத்தகு சமுதாய தொல்லைகளை தடுக்க சட்டதிட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதன் மூலம் அமைதியையும் முறையான ஒழுங்கையும் தானாகவே பெறக்கூடிய மக்கள் ஆன்மீக வாழ்வில் முன்னேறுகின்றனர். இத்தகு முக்கிய செயல்களின் தேவையையும் மதிப்பையும் காப்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அவதரிக்கும் போது தானே சட்டதிட்டங்களை நிலைநிறுத்துகிறார். இப்போ அவர் கடைசியில் கூட படித்தார், கிருஷ்ணர் வந்து இதெல்லாம் ஒழுங்கப்படுத்தி தான் வர்றார். யதா யதா ஹி தர்மஸ்ய, அது கேட்டிருப்பீங்க, கிளானிபவதி பாரதா. ஸோ தர்மத்தை சொல்லி கொடுக்க தான் கிருஷ்ணா வர்றார். எல்லாருமே, கிருஷ்ணா மட்டும் இல்லை, வேறு மற்ற அவதாரங்கள் வர்றது எதுக்குன்னா பரித்ராணாய சாதுனா விநாயச துஷ்கிருதம், அப்புறம் யதா யதா ஹி தர்மஸ்ய, மெயினாக இதுக்காக தான் வர்றார். எது தர்மம்னு சொல்லி கொடுக்க வர்றார். ஸோ இது உண்மை. இந்த உலகத்தில் இன்னைக்கு எந்த ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ யூனிவர்சிட்டிலையோ தர்மம் சம்மந்தப்பட்டது யாரும் சொல்லி தரதில்லை, எங்கேயுமே கிடையாது. நீங்கள் வேணால் போய் பாருங்கள், எல்லாமே பைசா எப்படி சம்பாதிக்கிற படிப்பு தான் தவிர தர்மம் சொல்லி கொடுக்கறதில்ல. ஸோ பகவான் அதை தான் சொல்லி கொடுக்குறார், அந்த தர்மம். ஸோ அந்த தர்மங்கள் எத்தனையோ தர்மங்கள் இருக்குது, அது நீங்கள் போக போக பார்ப்பீங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தர்மா அப்படின்னு பார்க்கும்போது சங்கீர்த்தன யக்னம், பகவான் நாமத்தை சொல்கிறது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இருக்குலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆனால் இது ரொம்ப முக்கியமான தர்மம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பகவத்கீதா பாகவதம் படித்தா தான் தெரியும் ஏன் இந்த சாண்டிங் ரொம்ப முக்கியம். இல்லை நமக்கு தெரியாது ஏன் இதை சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்க, நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். அது காரணங்கள் இருக்குது. அது நம்ம பகவத்கீதா பாகவதம் ஒழுங்காக உட்காந்து படிக்கணும், அப்போ தான் புரியும் சாண்டிங் ஏன் முக்கியம்னு. இல்லைன்னா வெறுமனே சொன்னால் புரியாது. ஈவன் ஸ்ரீல பிரபுபாத் அவர் ஒரு தடவை சொல்கிறார், பிரபுபாத் பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் எழுதுறார், கிட்டத்தட்ட 70 புக்ஸ் எழுதினார் அவர். பிரபுபாத் ஒரு தடவை கேட்குறார், நான் ஏன் இத்தனை புக் எழுதணும்னு தெரியுமா அப்படின்னு ஷீடரில் கேட்குறார். இப்போ ஒருத்தரும் ஒரு காரணம் சொன்னாங்க. பிரபுபாத் கடைசியாக சொல்கிறாரு, சாண்ட் பண்ணணும், அதுக்கு தான் இத்தனை எழுதியிருக்கேன் அப்படின்னாரு.
நாம சொல்ற இத்தனை புக். அப்போ சில பேர் நினைக்கலாம் அதுக்கு புக் எதுக்கு சொன்னால் போதுமே. படித்தா தான் புரியும் ஏன் சாண்டிங் முக்கியம். ஒருத்தர் பகவத்கீதா பாகவதம் படிக்கலைன்னா சாண்டிங் கூட ரொம்ப நாள் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் மெக்கானிக்கலாக பண்ணுவாங்க. அப்படின்னா ஒரு ஏதோ சும்மா ஏதோ பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணணும் அது மாதிரி பண்ண முடியாது. பகவத்கீதா பாகவதம் டெய்லி படிக்கலைன்னா அது எப்படி பண்ணுமோ சாண்டிங் அப்படி பண்ண முடியாது. சும்மா ஏதோ மெக்கானிக்கலாக பண்ணுவாங்க. அதுக்கான ரிசல்ட் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அவங்க நினச்ச ரிசல்ட்டெல்லாம் வராது. ஸோ அப்போ படிக்கணும். ஏன் சாண்டிங் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். படிக்க படிக்க தான் நல்லா சாண்ட் பண்ணுவான். காரணம் இருக்குது. அது படிக்கலைன்னா நமக்கு அந்த காரணம் தெரியாது நமக்கு. கிருஷ்ணரும் நாமா சொல்கிறார், சைத்தன்ய மகாபிரபு நாமா சொல்கிறார், சிவபெருமான் அவரும் பகவான் நாமா சொல்கிறார். சரி, முருகன் பார்த்தா முருகன் அதே தான் சொல்கிறார். பிரம்மா கேட்டால் பிரம்மாவும் நாமா சொல்கிறார். எல்லாரும் சாண்ட்டுங்கிறாங்க. அப்போ நினைக்கலைங்க, எனக்கு வீட்டில் இத்தனை பிரச்சனை இருக்குது, நீங்கள் சாண்டிங் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. ஏன் சாண்டிங் பண்ண சொல்கிறாங்க அது காரணம் இருக்குது. ஸோ பட் நல்லா சாண்ட் பண்ணணுன்னா படிக்கணும். பகவத்கீதா பாகவதம் படித்தா தான் சாண்டிங் நல்லா பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்க முன்னாடி சொன்னபடி ஒரே மாதிரி பண்ணுவாங்க, மெக்கானிக்கலாக இருக்கும். இல்லைன்னா விட்டுருவாங்க. அது இன்னும் அபாயம் அது. ஸோ இங்கே அவர் இப்போ கடைசியில் நான் தான் படித்தார், கிருஷ்ணர் வர்றது இந்த தர்மத்தை போன தர்மத்தை மறுபடியும் நமக்கு சொல்லி கொடுக்குறார். அது படிக்கிறீங்க. தானே சட்டத்திட்டங்களை நிலைநிறுத்துகிறார். பகவானே எல்லா உயிர் வாழிகளின் தந்தையாவார். உயிர் வாழிகள் வழி தவறி நடந்தால் அதற்கான பொறுப்பு மறைமுகமாக பகவானை சென்றடைகிறது. எனவே நீதி நியமங்கள் சீர்குலைந்துள்ள நேரங்களில் பகவான் தாமே அவதரித்து சமூகத்தை சீர்திருத்துகிறார். நாம் பகவானை பின்பற்ற வேண்டும் என்ற போதிலும் அவரை போல நகல் செய்ய முயலக்கூடாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பின்பற்றுவதும் நகல் செய்வதும் சமமல்ல. குழந்தை பருவத்தில் பகவான் கோவர்த்தன மலையை தூக்கியதை நாம் நகல் செய்ய முடியாது. எந்த மனிதனுக்கும் இஃது இயலாத காரியம். அவரை நகல் செய்ய முயலாமல் அவரது உபதேசங்களை பின்பற்றவே நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் இதனை உறுதிப்படுத்துகிறது. ஸோ அவர் படிக்கும்போது கூட அதில் ஒரு சென்டென்ஸ், பகவான் நம்ம எல்லாத்தோட தந்தை. ஸோ நம்ம மிஸ்கைட் ஆகக்கூடாது. அப்படின்னு தப்பான பாதையில் நம்ம போனாலும் இன்டைரக்டில் அது பகவானை தான் குறிக்கிறது. ஸோ அவர் வேலை அவர் செய்கிறார், பகவத்கீதை பேசுகிறார், செஞ்சும் காட்டுறார். ஹரே கிருஷ்ணா சொல்லணும் அவரே செஞ்சு காட்டுறார், சைத்தன்ய மகாபிரபுவா வர்றார். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்போ நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களா இருக்கலாம், அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா இன்டைரக்டாக அதுக்கு நானும் காரணம் தான். இல்லைன்னு டக்குன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் குழந்தைங்க நல்லா பண்ணாங்கன்னா நான் தான் காரணம்னு பெட்ரோல் மாறுதட்டி பேசுவாங்க. தப்பு பண்ண அது அவன் பண்ணா நான் என்ன பண்ணுறதும்பாங்க. இன்னும் ஜென்ரலாக கிரெடிட் எடுத்துக்குவாங்க, தப்பு பண்ணால் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ பட் குழந்தைங்க தப்பு பண்ணும்பொழுது இன்டைரக்டாக நானும் காரணம் தான் அதுக்கு. ஏன்னா சொல்லி கொடுக்க வேண்டிய நம்ம கடமை, அது நம்ம கடமை. அது பார்த்தீங்கன்னா பாகவத்தில் ரிஷபதேவர் எவ்வளோ அழகாக பேசுகிறார் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ரிஷபதேவர் அவங்க மௌத்த மாமா பரதன் மற்ற தம்பிகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேசுகிறார். அவங்க கடமை என்னன்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். கிளியராக அவர் ரிஷபதேவர் சொல்கிறார், பகவான் என்ன சொன்னாரோ அது பிரகாரம் நடந்துக்கணும். தப்போ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்தியேத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் துவனந்தம் அப்படிங்கிறார். தப்போ திவ்யம் புத்திரகா, மகனே தவம் இருக்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுதான் மனிதன் லட்சியங்கிறார். ஒருத்தன் தவம் பண்ணல கிருஷ்ணர் நோக்கினா அவன் பன்றிக்கு சமானங்கிறார். வித்புஜாமியே அப்படின்னா பன்றிங்கிறார். ஸோ அப்போ நம்ம வீட்டில் தப்பு நடக்குதுன்னா அது இன்டைரக்டாக நான் தப்பு பண்ணுறேன், நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் கைட் பண்ணாமல் விட்டேன். அதுக்குண்டான தண்டனை எல்லாம் வரும், வராமல் இருக்காது. ஏன்னா ரிஷபதேவர் சொல்கிறார் அது பாகவத்தில். நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
நைதர் சமாசரேஜ் ஜாது மனசாபி ஹியனீஸ்வரக வினசியத் யாச்சரன் மௌத்யாத் யதா ருத்ரோ அப்திஜம் விஷம் ஈஸ்வராணாம் வச சத்யம் ததைவா சரிதம் குவச்சித் தேசாம் யத் ஸ்வ வச்சோ யுக்தம் புத்தி மாம்ஸ்தத் சமாச்சரேத். பகவான் மற்றும் அவரால் சக்தி அளிக்கப்பட்ட தொண்டர்களது அறிவுரைகளை ஒருவன் பின்பற்ற வேண்டும். அவர்களது அறிவுரைகள் நமக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடியவை. புத்திசாலி மனிதனால் அவற்றை அறிவுறுத்தப்பட்டபடி பின்பற்ற முடியும். இருப்பினும் இவர்களுடைய செயல்களை நகல் செய்யாதபடி மிக கவனமாக இருக்க வேண்டும். சிவபெருமானை நகல் செய்வதாக எண்ணி விஷத்தை குடிக்க முயலக்கூடாது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாகவத்தில் ரொம்ப கிளியராக இருக்குது. பகவான் சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் வந்து கேள்வியெல்லாம் கேட்பாங்க, அதான கிருஷ்ணர் அத்தனை பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டார், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. நான் பண்ணிக்கூடாதா? உண்மையிலே பண்ணி பார்த்தா தெரியும். ஏன்னா கலியுகத்தில் ஈவன் ஒன் ஒய்ஃபை மெயின்டைன் பண்ணவே முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட். ஒரு ஆண் வந்து ஒரு ஒய்ஃபே மெயின்டைன் பண்ண முடியாது. பாகவத்தில் இருக்குது. மல்டிபிள் நிறைய ஒய்ஃப்ஸ் எல்லாம் இருந்தாலும் முடியாது. ஆக்சுவலி சாஸ்திரத்தில் ஒரு ஆண் வந்து பல மேரேஜ் பண்ணலாம், ஆனால் கண்டிஷன்ஸ் அப்ளையும் ஒன்று இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. அது கண்டிஷன்ஸ் நிறையா இருக்குது. எல்லா ஒய்ஃபும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணுமாமா, அது முடியாது, இம்பாசிபிள் அது ஆக்சுவலி. ஸோ இது மாதிரி பல பேர் வந்து பகவானை வந்து இமிட்டேட் பண்ண பார்ப்பான். அவர் செய்கிறோம் நானும் செய்கிறேன், அதெல்லாம் முடியாது. ஆனால் யாராவது மலை தூக்குன்னு தூக்க மாட்டான். கிருஷ்ணர் மலை தூக்குறாரு, யாராவது மலை அதை தூக்க மாட்டான். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா, கல்யாணம் பண்ணி மலையும் தூக்கணும். இப்போ அவர் எத்தனையோ அசுரனை அழிச்சார், யார் அசுரனை யாரும் அழிக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி பேசுகிறவங்கெல்லாம் இருக்காங்க, இப்போல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ நம்ம என்றைக்குமே வந்து ஆச்சாரியராகட்டும் பகவானே ஆகட்டும் இமிட்டேட்டே பண்ணக்கூடாது, ஃபாலோ தான் பண்ணணும். ஃபாலோ தான் பண்ணணும். ஸ்ரீல பிரபுபாத் என்ன செஞ்சாலும் நம்மளால் செய்ய முடியாது, நம்மளால் முடியாது. ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் கீ ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜாய். அதில் ஒரு எக்ஸாம்பிள், சிவபெருமான் வந்து அவர் குடித்த விஷம் வந்து ஒரு கடல் அளவுக்கு இருக்கும். ஒரு கடல் அளவுக்கு, சும்மாலாம் கிடையாது, இது ஃபியூ ட்ராப்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு கடல் அளவுக்கு அவர் குடித்தார். அது அவரால் பண்ண முடியும், நம்மளால் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே ஃபாலோ தான் பண்ணணும், இமிட்டேட் பண்ணக்கூடாதுங்கிற சில பிரபுபாத் ஈவன் பாகவத்தில் நிறைய இடத்துல எழுதியிருக்காரு. அவர் காப்பி பண்ணாதீங்க, பகவானை காப்பி பண்ண முடியாது. ஆனால் நிறைய பேருக்கு அந்த குணம் இருக்குது. சொல்லப்போனால் நம்ம எல்லாருக்கும் அந்த குணம் இருக்குது. மேபி பேசும்பொழுது நம்ம கடவுள் கிடையாது, நம்ம ஜீவாத்மானு பேசுவோம். நம்ம எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே நம்ம கடவுள் மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். அதனால தான் வாழ்க்கையில் அட்டியெல்லாம் வாங்குவோம். சூக்ஷ்மமாக இருக்கும் அது. நம்ம எல்லாருக்கும் அந்த உள்ள அது இருக்குது. கடவுள் மாதிரி இருக்குன்னு ஆசை நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. அது சூக்ஷ்மமாக இருக்கும். அது பகவான் நாம சொல்லிட்டு ஃபாலோ பண்ணும்போது தான் அது நமக்கே புரியும், இந்த மாதிரி குணம் எனக்கு இருக்கா அப்படின்னு. அது பகவான் அனுகிரகத்தில் அந்த அனர்த்தம் எல்லாம் போகும், எல்லாம் போகாது. சூக்ஷ்மம் நம்ம எல்லாருக்கும் அந்த குணம் இருக்குது. கடவுள் மாதிரி இருக்கணும், நான் சொன்ன எல்லாரும் கேட்கணும், நான் சொன்ன எல்லாரும் கேட்கணும், யார் எங்கிட்ட நோ சொல்லக்கூடாது, ஆனால் கடவுள் மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுறான். எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. ஸோ அது பெரிய அனர்த்தம். அனர்த்தம்னா ஒரு தேவையில்லாத குணம், அது ஒரு தப்பு. அது ஆக்சுவலி அது நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த உலகத்தில் பாருங்கள், எல்லாரும் எல்லாத்தையும் டாமினேட் பண்ண பார்ப்பாங்க. எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க, நாமளும் அப்படி தான் இருக்கோம். நாமளும் எல்லாத்தையும் டாமினேட் பண்ண பார்ப்போம். ஆனால் அந்த குணம் போகணும். அதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார் இல்லையா, திருநாதபி சுனிச்சேனா தரோரபி சஹிஷ்ணுனா அமானினா மானதேன கீர்த்தனை சதாஹரி. ரொம்ப பணிவாக இருக்கணுங்கிறார். புல்லை காட்டிலும் மரம் அதெல்லாம் சொல்கிறார் இல்லையா, அப்போ தான் கீர்த்தனையே சதாஹரி நடக்கும், இல்லை நடக்காது. எப்பவுமே ஹரிநாமா சொல்லுங்கிறார். எப்பவுமே சொல்லணும்னு அந்த பணிவு வரணுமாமா. நமக்கு அந்த பணிவு இல்லாதனால தான் நம்ம ஒன்றும் அந்த மாதிரி சொல்ல முடியல. 16 மாலை ஆச்சு அப்படியே நானியில் காட்டிட்டு போயிடுவோம், சாண்டிங் பேக் தொங்கிட்டு போயிடுவோம்.
ஏன்னா ஒன்றும் அந்த பணி வரல. கடவுள் மாதிரி இருக்கணும், நான் சொன்ன எல்லாரும் கேட்கணும், என் ஹஸ்பண்ட் கேட்கணும், என் ஒய்ஃப் கேட்கணும், வீட்டில் எல்லாரும் நான் சொன்னபடி தான் கேட்கணும், அந்த மாதிரி ஆசை எல்லாத்துக்கும் அந்த வீட்டில் இருக்கும். ஸோ இன்டைரக்டாக பார்த்தா நம்ம கடவுள் மாதிரி இருக்கும், நமக்கு ஆசை இருக்குது, நமக்கெல்லாம் இருக்குது. ஆக்சுவலி அது கிருஷ்ண நாமா சொல்ல சொல்லத்தான் போகும். சில பிரபுபா அது என்ன அறிவுரை கொடுத்தாரோ அது அப்படியே கடைபிடிக்கத்தான் இந்த மோசமான குணமெல்லாம் போகும். ஆனால் கண்டிப்பாக போகும், அதில் நோ டவுட். நெக்ஸ்ட் பேரா. சூரிய சந்திரர்களின் இயக்கத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஈஸ்வரர்களின் நிலை உயர்ந்த நிலை என்பதை நாம் எப்போதும் எண்ணி பார்க்க வேண்டும். இத்தகு சக்தியின்றி உயர் சக்தி கொண்ட ஈஸ்வரர்களை நகல் செய்ய முடியாது. கடல் போல் திரண்ட விஷத்தை சிவபெருமான் குடித்தார். ஆனால் சாதாரண மனிதன் ஒரு துளியை உட்கொண்டாலும் இறப்பது நிச்சயம். சிவபெருமானின் செயல்களை நகல் செய்வதால் மரணத்தை விரைவாக அளிக்கிறோம் என்பதை மறந்து கஞ்சா போன்ற போதையூட்டும் பொருட்களை உட்கொள்வதன் மூலம் சிவபெருமானை நகல் செய்யும் சில போலி சிவபக்தர்களும் உண்டு. இதுபோல கோவர்த்தன மலையை தூக்குவதில் தமது இயலாமையை மறந்த சில போலி கிருஷ்ண பக்தர்களும் பகவானின் பிரேம நடனமான ராசலீலையை நகல் செய்ய விரும்புகின்றனர். எனவே சக்தி வாய்ந்தவர்களை நகல் செய்வதை கைவிட்டு அவர்களது அறிவுரைகளை கடைபிடிப்பதே சிறந்தது. தகுதியின்றி அவர்களது இடத்தில் அமர முயல்வதும் தவறு. முழுமுதற் கடவுளின் சக்தி சற்றும் இல்லாத பல அவதாரங்கள் நடமாடி கொண்டுள்ளனர். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் கடவுளும் சுற்றுறவங்க இருக்காங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் பகவத்கீதா பாகவதம் படிக்கலைனாலே கடவுள் யார் அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாது. கடவுள்னா அவங்களுக்கு என்ன மாதிரி குணங்கள் இருக்கும் தெரியாது அவங்களுக்கு. சில பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு, வேதத்துலலாம் இருக்கு. 6 விதமான ஐஸ்வர்யங்கள் இருக்கணும். தமிழ்னா 6 ஐஸ்வர்யங்கள், நல்ல அழகு இருக்கணும், அறிவு, புகழ், ஐஸ்வர்யம் இருக்கணும், வீரம், ஸோ துறவு இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த 6மே யாருக்குமே அன்லிமிட்டடாக இருக்காது. நீங்களும் பார்த்து சில பேர் கடவுள்னு சுற்றுவாங்க, பார்க்க அழகாகவே இருக்க மாட்டான், ஆனால் அவன் கடவுள்னு சொல்லிக்குவான். அதே நீங்கள் பாகவதம் படித்து பாருங்க, ராமாயணம் படித்து பார்த்தீங்கன்னா ராமர் நடந்து போனாலே அப்படியே பின்னாடி எல்லாம் போவாங்க. நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம், அவர் நடந்து போனால் ஊரே பின்னாடி போவோம், அவர் வர சொல்ல மாட்டார். அது பகவான் தான், அப்படியே போவாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்களாம் யாரும் அப்படி கிடையாது, அவர் நடந்து அப்படி போவாங்க. சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சரிதாமிரத்தில் எழுதியிருக்காங்க, அவர் தென்னிந்தியா வந்த உடனே அவர் எங்கே போனாலும் சரி, அவர் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் இருக்கவங்கள ஹரே கிருஷ்ணா சொல்லுவாங்க, அவரை பார்த்தாலே சொல்லுவாங்க. அது கடவுளும் அப்படி இருக்கணும். ஸோ இது பாகவதம் பகவத்கீதா படித்தா தான் புரியும், பகவான் யாரு, நாம் யாரு, ஜீவாத்மா யாரு, ஜீவாத்மாவுக்கும் பகவானுக்குள்ள சம்பந்தம். அப்போ நம்ம ஏன் இங்கே மாட்டியிருக்கோம் இல்லை நமக்கு புரியாது, படிச்சு தான் ஆகணும். நெக்ஸ்ட் 25 பார்க்கலாம். சக்தா கர்மணி அவித்வாம்சோ யதா குர்வந்தி பாரதா குர்யாத் வித்வாம் ததா சக்தஸ்சிகீர்ஷு லோக சங்கிரகம். பலனில் பற்றுதல் கொண்டுள்ள அறிவற்றவன் தனது கடமையை செய்வதைப் போலவே அறிஞரும் கடமையை செயலாற்றலாம். ஆனால் பற்றுதல் ஏதுமின்றி பொதுமக்களை சரியான பாதையில் வழி நடத்துவதற்காகவே அது செய்யப்படுகிறது. பொருளுரை: கிருஷ்ண உணர்வில் இருப்பவரும் கிருஷ்ண உணர்வில் இல்லாதவரும் தங்களது விருப்பங்களின் அடிப்படையில் வேறுபடுத்தப்படுகின்றனர். கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் தனது கிருஷ்ண உணர்விற்கு உதவாத எந்த செயலையும் செய்வதில்லை. பௌதீக செயல்களில் அளவுக்கு அதிகமாக பற்று கொண்டுள்ள அறிவற்றவனைப் போலவே கிருஷ்ண பக்தனும் செயல்படுவதாக தோன்றலாம். ஆனால் அறிவற்றவர் தனது புலன் நுகர்ச்சியின் திருப்திக்காக செயல்படுகிறார். கிருஷ்ண உணர்வினரோ பகவானின் திருப்திக்காக மட்டுமே செயல்படுகிறார். எனவே எவ்வாறு செயலாற்றுவது என்பதையும் செயல்களின் பலன்களை எவ்வாறு கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்துவது என்பதையும் கிருஷ்ண பக்தர்கள் மக்களுக்கு காட்ட வேண்டியது அவசியமாகும். ஸோ இந்த ஸ்லோகத்தில் சொன்ன விஷயம் மற்ற அத்தியாயத்திலும் வரும், 5வது அத்தியாயத்திலையும் வரும். ஸோ இந்த ஸ்லோகத்தில்
கிருஷ்ணர் சொல்றார், பகவானை பற்றி தெரிஞ்சவங்க கடமை செய்வாங்க, ஆனால் அந்த பலன் மேலே அட்டாச்மெண்ட் இருக்காது. இதே நம்ம புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு கஷ்டம். ஏன்னா இந்த உலகத்தில் யார் வேலை செஞ்சாலும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் செய்ய முடியாது. அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. ஒரு வேலை செய்கிறேன்னா உன்னை எதிர்பார்த்து தான் நான் செய்கிறேன், எதிர்பார்க்காம யாரும் செய்ய முடியாது. ஆனால் அந்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னாலே இப்போ இந்த கலியுகத்தில் நாமாவும் சொல்லணும், இந்த அறிவு வேணும். இல்லை நம்மளால் பண்ண முடியாது. சும்மா நம்ம பேசலாம், அட்டாச்மெண்ட் மேலே எனக்கு எந்த பற்று இல்லாமல் வேலை செய்கிறதுங்கிறது அவ்வளோ நம்ம நினைக்கிறது ஈஸி கிடையாது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் சில பிரபுபாத் அந்த பொருளில் கொடுக்குறார். வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஒரு பக்தன் அல்லாதவன் பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செய்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். உதாரணத்துக்கு அர்ஜுனரும் சண்டை போடுறார், துரியோதனும் சண்டை போடுறான், ஆனால் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வேலை செய்கிறாங்க கிடையாது. வெளியில் பார்க்க ரெண்டு பேரும் கொல்றாங்க, ஆனால் அவங்க யாருக்காக செய்கிறான்னு பார்த்தா ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அர்ஜுனர் கிருஷ்ணரோட சந்தோஷத்துக்காக பண்ணுறார், துரியோதன் தன் சந்தோஷத்துக்காக பண்ணுறான். வித்தியாசம் ஜாஸ்தி. ஆனால் வெளியில் பார்க்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னு என்னன்னா, ஒரு காரியம் பண்ணும் பொழுது நம்மளோட உணர்வு பொறுத்து தான் ரிசல்ட் இருக்கு, அந்த ஆக்ஷனுக்கு ரிசல்ட் கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆக்ஷனுக்கு ரிசல்ட், ஆக்ஷன்னா செயலுக்கு ரிசல்ட் கிடையாது. எந்த உணர்வுல பண்றனோ அதுக்கு தகுந்தாப்புல தான் ரிசல்ட் வரும். ஸோ ஆக்ஷன் பார்க்க மாட்டான். ஈவன் நம்மளோட சட்டத்துலேயும் அப்படிதான் இருக்கு. ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னா அவன் எதுக்காக கொலை பண்ணா எல்லாம் போடுவாங்க. அவன் தன்னை காப்பாத்திருக்கா கொலை பண்ணான்னா அவனை விட்டுருவாங்க. துவேஷத்தால் கொலை பண்ணால் அவனை ஜெயிலில் போடுவாங்க, தூக்கிலையும் போடலாம். ஸோ அவன் எதுக்காக பண்ண, அவன் இன்டென்ஷன் என்ன, அதுதான் மெயினாக பார்ப்பாங்க, உணர்வெல்லாம் பார்ப்பான். ஸோ இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 5வது அத்தியாயத்தில் வரும். நிஷ்காம கர்மயோகா, இந்த அத்தியாயத்தில் சக்காம கர்மயோகா வரும். 5வது நிஷ்காம கர்மயோகம்னா அவங்களுக்கு எந்த விதமான ஆசையும் இல்லை, ஆனால் பகவான் சொல்கிறான்னு செய்வாங்க. அது ஒன்றும் ஹை லெவல் இருக்குல்லே, ஒன்றும் மேலே அது. ஸோ அது கிருஷ்ணர் படிப்படியாக பேசப்படுற, அது 5வது அத்தியாயத்தில் வரும். சரிங்களா? அடுத்தது 26, இது பார்த்து நம்ம முடிக்கலாம். ந புத்தி பேதம் ஜனயேத் அக்ஞானம் கர்ம சங்கினாம் ஜோஷயத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரம். விதிக்கப்பட்ட கடமைகளின் பலன்களில் பற்று கொண்டுள்ள அறிவற்றவர்களின் மனதை அறிஞர்கள் குழப்பக்கூடாது, செயலிலிருந்து விலகுவதற்கு ஊக்குவிக்கக்கூடாது. மாறாக பக்தி உணர்வுடன் செயல்படுவதன் மூலம் எல்லாவித செயல்களிலும் கிருஷ்ண உணர்வின் படிப்படியான முன்னேற்றத்திற்காக அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். வேதைஸ்த சர்வை அகம் ஏவ வேத்யா, இதுவே எல்லா வேத சடங்குகளின் இறுதியாகும். எல்லா சடங்குகளும் எல்லா யாகங்களும் உலக செயல்களை எவ்வாறு நடத்துவதெனும் விதிமுறைகள் உள்ளிட்ட வேதத்தில் கூறப்பட்ட எல்லா விஷயங்களும் வாழ்வின் இறுதி நோக்கமான கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்காகவே. ஆனால் கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு புலனுகர்ச்சி தவிர வேறு எதுவும் தெரியாது என்பதால் அவர்கள் அந்த எல்லை வரை மட்டுமே வேதங்களை பயில்கின்றனர். ஆனால் வேத சடங்குகளின்படி ஒழுங்குபடுத்தப்பட்ட புலனுகர்ச்சியினாலும் பலநோக்கு செயல்களாலும் ஒருவன் படிப்படியாக கிருஷ்ண உணர்விற்கு உயர்த்தப்படுகிறான். எனவே கிருஷ்ண உணர்வில் தன்னை உணர்ந்த ஆத்மா மற்றவர்களது செயல்களிலும் அறிவிலும் குழப்பம் உண்டாக்கக்கூடாது. மாறாக எல்லா செயல்களின் பலனையும் கிருஷ்ணரின் சேவையில் எவ்வாறு ஈடுபடுத்துவது என்பதை நடைமுறையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை புலனுகர்ச்சிக்காக உழைக்கும் அறிவற்ற மனிதனும் அறிந்து கொள்ளும் வகையில் கிருஷ்ண உணர்வுடைய அறிஞன் வாழ வேண்டும். அறிவற்றவனின் செயல்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்ற போதிலும் சிறிதே கிருஷ்ண உணர்வை வளர்த்த ஒருவனை மற்ற வேத வழிமுறைகளை எதிர்பார்த்து காத்திருக்காமல் நேரடியாக இறைவனின் தொண்டில் ஈடுபடுத்தி விடலாம். இத்தகைய அதிர்ஷ்டசாலி மனிதனுக்கு வேத சடங்குகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் நியமிக்கப்பட்ட கடமைகளை கடைபிடிப்பதால் பெறப்படும் எல்லா பலன்களையும் கிருஷ்ண உணர்வில் நேரடியாக ஈடுபடுவதன் மூலம் அடைய முடியும்.
ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் ரொம்ப பார்த்து புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் இங்க சொல்றார், சில பேர் சாஸ்திரத்தை பெருசா கடைபிடிக்க மாட்டாங்க, இல்லை ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கடைபிடிப்பாங்க, அவங்க போய் டிஸ்டர்பும் பண்ணாது அப்படிங்கிறார். இது ஏன் ரொம்ப சொல்றேன் அப்படின்னா, சில பேர் பகவத்கீதை இன்ட்ரெஸ்டாக படிப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்கும், இது ரொம்ப நல்லா இருக்குது கடைபிடிக்கணும், கடைபிடிப்பாங்க. அவங்க கடைபிடிக்க இல்லாமல் அவங்க கூட இருக்காங்க இல்லையா, மேபி கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நீங்கள் ஏன் கடைபிடிங்களோ அவங்க போட்டு திட்டிடுவாங்க. அது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பல பேர் செஞ்சுருக்காங்க. அதனால் என்ன ஆகும்னா, அந்த கூட இருக்கிறவங்களுக்கு சாஸ்திரத்து மேலேயும் பகவான் மேலே வெறுப்பு ஜாஸ்தி ஆகிடும். அதுக்கு நேரடியாகவோ மறைமுகமாக நாம் காரணம் ஆகிடுவோம். அது பண்ணக்கூடாது. கிருஷ்ணர் எங்க சொல்கிறார், டிஸ்டர்ப் பண்ணாத அவங்கள. சரி, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அப்புறம் அவங்கள இப்படி தான் சொல்லி கொடுக்கறது, இந்த கேள்வி வருது. அதுக்கும் அந்த ஸ்லோகத்திலே பதில் கொடுக்குறார் கிருஷ்ணர். செஞ்சு காட்டுங்கிறார், எதுவும் சொல்ல வேணாம், செஞ்சு காட்டுங்கிறார். செஞ்சு காட்டுறதுனா பகவான் என்ன சொன்னாலும் நான் அப்படியே செய்யணும். ஒரு உண்மை என்னன்னா, நீங்கள் சாஸ்திரம் கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, பல பேர் உங்களை கவனிப்பாங்க, நமக்கு தெரியாது. நீங்கள் ஒன்றில் திலக்கு போட்டு வெளியே போனாலும் பல பேர் உங்களை கவனிப்பாங்க. இந்த சொசைட்டி ஒரு பிக்சர் வச்சுருக்கு, இந்தியாவில் அது இருக்கும். ஒருத்தர் நல்ல திலக்கு போட்டு இதெல்லாம் போகும்போது அவங்க நினைப்பாங்க இவங்க கரெக்டாக இருப்பாங்க. அந்த ஒரு இம்ப்ரெஷன் இந்த இந்தியாவில் இருக்குது. நோ டவுட், நோ டவுட். நம்ம ஒரு சின்ன தப்பு செஞ்சோம்னா கழுத்து பிடிச்சிருவாங்க. நீ எப்படி சொல்லலாம் இது, அது எப்படி நீங்கள் சொல்லலாம், நீங்கள் எப்படி செய்யலாம், கழுத்து பிடிச்சிருவாங்க. ஸோ கிருஷ்ணர் சொல்ல ஜாக்கிரதையாக தான் பண்ணணுங்கிறார். நான் பர்சனலாக பல பேர் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் அவங்க கணவனோ மனைவியோ குழந்தையோ செய்யலினா இவங்க டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆகக்கூடாது. ஏன்னா நாம் புரிஞ்சுக்கிற மாதிரியே எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் நம்மளோட நல்லாவும் புரிஞ்சுக்கிற ஆளுங்களும் இருப்பாங்க. ஸோ அப்போது கிருஷ்ணர் இங்கே சொல்ல பொறுமையாக தான் போகணும், அவங்க குணத்துக்கு ஏற்றாப்புல தான் சொல்லித்தரணும், எப்பவுமே அப்படி தான் போகணும். சில பிரபுபாது கூட சொல்லியிருக்காரு அது மாதிரி, அவங்க குணத்துக்கு ஏற்றாப்புல தான் மூவ் பண்ணணும். எனக்கு நிறையா தெரியும் அப்படின்னு சொல்லி திணிக்கக்கூடாது, அது பேக் ஃபயர் ஆகிடும். திணிச்சோம்னா அவங்களை விட்டுட்டு போயிடுவாங்க, சாஸ்திரமே வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ அதுக்கு நான் காரணமாகிடுறேன். பட் மாறாக என்ன பண்ணணும்னா, நான் கடைபிடிக்கணும். உதாரணத்துக்கு அவங்க காலையில் 8 மணி வரைக்கும் தூங்கினாலும் நான் 4 மணிக்கு எழுந்திருப்பேன். நான் 4 மணிக்கு எழுந்திருப்பேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கே தெரியும் இவன் சந்தோஷமாக இருக்கான், என்னமோ பண்ணுறான், செஞ்சு தான் பார்ப்போமே, அப்படி தான் வருவாங்க. ஏன்னா அவங்க பார்க்குறாங்க இவங்க என்னமோ செய்கிறாங்க, இவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நம்ம மாதிரி தான் சம்பாதிக்கிறாங்க, இவங்க மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்காங்க, டென்ஷன் இல்லாமல் உட்காந்துருக்காங்க. அப்போது நாளடைவில் அவங்க வருவாங்க, என்ன பண்ணுற, எதுக்கு பண்ணுற கேள்வி கேட்பாங்க. அப்போ தான் சொல்லணும், கேட்டால் தான் சொல்லணும், கேட்டால் தான் சொல்லணும், கேட்கலாம் சொல்லக்கூடாது. சில பேர் சொன்னால் கேட்டுக்குவாங்கன்னா சொல்லலாம், இல்லைன்னா சொல்லக்கூடாது. நீங்களும் பாருங்கள், பகவத்கீதா நீங்கள் முதல் அத்தியாயம் படித்து பாருங்கள். அர்ஜுனர் எப்போ சிஷ்யஸ்தேகம் சாதிமம் துவம் பிரபன்னம், நான் சிஷ்யனாகிறேன் சொல்லுங்க, அப்புறம் தான் கிருஷ்ணர் பேசுகிறார். அதுவும் கிருஷ்ணர் பேசலை. இவர் என்ன தேர் எடுத்துகிட்டு போங்கன்னா தேர் எடுத்துகிட்டு போகிறார். எப்போ அர்ஜுனர் உண்மையிலே கேட்க ஆரம்பிச்சோன்னே பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் பாகவதம் பூரா அப்படி தான் வரும். பரீட்சித் மகாராஜ் கேள்வி கேட்டோன்னு சுகதேவ் கோஸ்வாமி பேசுகிறார், கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி விதுரர் கேட்குறார், மைத்ரேயர் பேசுகிறார், சவுனக ரிஷி கேட்குறார், சூத்த கோஸ்வாமி சொல்கிறார், யுதிஷ்டரர் கேட்குறார், நாரதர் பதில் சொல்கிறார். அதே மாதிரி வியாசர் கேட்குறார், நாரதர் பதில் சொல்கிறார், நாரதர் கேட்டால் பிரம்மா பதில் சொல்கிறார். அப்படின்னா கேள்வி கேட்டால் தான் சொல்லணும், போய் கேட்கணும்.
அப்போ ஒருத்தர் சாஸ்திரம் நல்லா கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக 4 பேர் வந்து கேட்பாங்க. ஆனால் உடனே கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது, ஆனால் கேட்பாங்க. சில பேர் வந்து கேட்பாங்க. மேபி நம்ம சொல்லப்போனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்களே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பட் சேம் டைம் நான் இப்படி தான் இருப்பேன் நான் சொல்லணும். நீங்கள் இஷ்டம், நான் இப்படி தான் போய் ஆகணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வேணும் நீங்கள் பண்ணுங்க. டிஸ்டர்ப் நம்ம பண்ணிட்டோம்னா பிரச்சனை. ஸோ கிருஷ்ணா இந்த ஸ்லோகத்தில் அது கொடுக்குறாரு இல்லையா, அந்த மொழிபெயர்ப்புறதோட படிங்க. விதிக்கப்பட்ட கடமைகளின் பலனில் பற்று கொண்டுள்ள அறிவற்றவர்களின் மனதை அறிஞர்கள் குழப்பக்கூடாது. குழப்பக்கூடாதுங்கிறார். கிளியரா கிருஷ்ணர் சொல்ல, குழப்பாதீங்கிறார். நான் பல இடத்துல கிளாஸில் போகும்போது சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்டு கேட்க மாட்டேங்கிறாரு, ஒய்ஃபு கேட்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரச்சனை இவங்க தான் பிரச்சனையே பண்ணுறது, அவங்க கிடையாது. இவங்க ஏதோ 2 படித்து போட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போய் பேசுவாங்க, அப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை வரும். ஆக்சுவலி இவங்க தான் தப்பு பண்ணுறது இவங்க தான். ஏன்னா கிருஷ்ணா கிளியராக சொல்கிறார், குழப்பாதேங்கிறாரு. அவன் அப்படியே விடுங்கிறாரு. அப்படியே விடு, மாறாக நீ செஞ்சு காட்டுங்கிறார். அப்போது ஏகாதசி வருதா, நான் இப்படி தான் இருப்பேன், ஏகாதசி இப்படி இருப்பேன், நான் இவ்வளோ சேன் பண்ணுவேன், நான் சினிமாக்கெல்லாம் போக மாட்டேன், நீங்கள் போகலாம் போயிட்டு வாங்க, நோ ப்ராப்ளம், போயிட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப சீனியர் மாதாஜி, அவங்க நல்லா கடைப்பிடிக்கிறவங்க இதெல்லாம். அவங்க பொண்ணு வந்து கேட்குது என்ன ஹோட்டல் கூட்டிகிட்டு போகணுன்னு. சரி ஓகே, அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, கூட்டிகிட்டு போகிறேன், நீ சாப்பிடு, நான் சாப்பிட மாட்டேன், நீ என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடு. இவங்க உட்காந்து சேன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு 2 தடவை பார்த்து ஹோட்டலுக்கே வேணாம், நீ ஒன்றும் வர வேணாம், இட்ஸ் ஓகே. அவங்க வழியிலேயே போய் சொல்லி கொடுங்க, அதுதான் புத்திசாலித்தனம். ஸோ அந்த பொண்ணோட அகங்காரம் ஒன்றும் டச் ஆகலை, அதே சமயத்தை சொல்லி கொடுக்குறான். அவங்க வழியிலே போய் சொல்லி கொடுக்குறது, இது புத்திசாலித்தனம் இது. ஸோ கிருஷ்ணா கிளியராக சொல்கிறார், டிஸ்டர்பும் பண்ணாத, பட் நாம் கடைபிடிக்கணும். நாம் பண்ணும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கணும்னு பார்ப்பாங்க, அவங்க புரிஞ்சுக்குவாங்க, இவங்க கரெக்டாக தான் பண்ணுறாங்க, நாமளும் அந்த வழியில் போவோம், தட்ஸ் குட், ஓகே. ஆனால் அது நானும் பொறுமையாக தான் இருக்கணும், நாம் பொறுமையாக தான் இருக்கணும், அவசரப்படக்கூடாது. ஸோ இது கிருஷ்ணர் கூட பகவத்கீதையில் தாம் திதிக்ஷஸ்வ பாரதான்னு சொல்கிறார். அப்படின்னா திதிக்ஷ்வான டாலரன்ஸ், பொறுத்துக்கிறது. சம்டைம்ஸ் வாழ்க்கையில் அதிகமான சொல்யூஷன் பொறுத்து போகிறதா தான் இருக்கும். மோஸ்ட்லி அதுதான் சொல்யூஷனாக இருக்கும், பொறுத்துக்கும், அவ்வளோதான், வேறு சொல்யூஷன் இருக்காது சம்டைம்ஸ். சில சமயம் நாம் நினைக்கிற மாதிரி தீர்வு கிடைக்கலாம், அநேகமாக மோஸ்ட்லி பொறுத்து போகிறது தான் தீர்வாக இருக்கும். மேபி அதுதான் எடுத்துக்கணும், வேறு வழி இல்லை. அது நம்ம பாகவதம் படிக்கும் பொழுது கூட எல்லாரும் அது செஞ்சுருக்காங்க. அது குந்தி மகாராணி ஆகட்டும், பாண்டவர்கள் ஆகட்டும், ஈவன் பிருது மகாராஜ், அவர் யார பகவானோட அவதாரம், அவரும் பார்த்தீங்கன்னா இந்திரனால பிரச்சனை வரும்போது பொறுத்துக்கிட்டார். சரி பொறுத்துக்கலாம் அவரு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், எல்லாரும் பொறுத்து தான் போகிறாங்க. எல்லாரும் அவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கலை, அவங்க நினைக்கிற மாதிரி நடக்கலை, என்ன பண்ணால் பொறுத்து போகிறாங்க, அதுதான் சொல்யூஷன். ஆனால் அந்த பொறுத்து போகணும் அப்படின்னா பகவானோட அனுகிரகம் வேணும், அவர் சக்தி கொடுத்தா தான் நான் பொறுத்துக்க முடியும், இல்லை முடியாது நம்மளால. அதுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா சொல்கிறது, சாஸ்திரம் படிக்கணும், அப்போ நமக்கு அந்த குணம் வரும். ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண கேள்வி இருந்தால் கேளுவேன். ஹரே கிருஷ்ணா. ஓ தாத் கேள்வி இருக்கா? நம்ம சொல்லித்தான் ஆகணும். அவங்க தப்பு பண்ணும்போது நம்ம சொல்லி ஆகணும். இப்போ நீங்கள் சொன்னபடி இத்தனை நாள் விட்டாச்சு, ஓகே, இனிமேல் நம்ம சொல்லலாம், இது தப்புன்னு சொல்லி ஆகணும், சொல்லித்தான் ஆகணும். மேபி அவங்க கேட்கலினாலும் மறுபடியும் சொல்லணும், மறுபடியும் கேட்கலாம் மறுபடியும் சொல்லணும். இது பாகவத்தில் ரிஷபதேவர் அப்படி தான் சொல்கிறார். அவங்க ஏன்னா சொல்ல வேண்டிய நம்ம கடமை, தப்புன்னு தப்புன்னு சொல்லித்தான் ஆகணும்.
ஸோ ரிஷபதேவர் சொல்றாரு, சொல்ல வேண்டிய உன் கடமை சொல்லுங்கிறாரு. அப்படியே தான் ஸ்லோகமே இருக்கு, அப்படிதான் வருது. மேபி ஒன் பாயிண்ட் அவங்க புரிஞ்சுக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒன்னொன்னு, நான் என்ன சொல்றேனோ நான் கடைபிடிச்சாகும். நான் கடைபிடிக்கலைன்னா கஷ்டம். நான் சொல்றது நான் கடைபிடிக்கணும் ஃபர்ஸ்ட், இல்லைன்னா டஃப் ஆயிடும் அது. ஸோ வேற அது இருக்கு. ஹரே கிருஷ்ணா. இன்னும் வர்ண சங்கரம் இன்டர்காஸ்ட் மேரேஜ் அர்த்தம் கிடையாது. நீங்க கபில முனி தேவஹூதி கூட இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான், ஆனா பகவானே குழந்தைய அவர் பிறக்கிறாரு. வர்ண சங்கரன் அது இல்லை. மனசு கெட்டு போய் ஆண் பெண் மனசு கெட்டு போயிடுச்சு, அவங்களுக்கு குழந்தை பிறகுது இல்லையா, அது வர்ண சங்கரன். அது வித்தின் காஸ்ட் இன்டர் காஸ்ட் டசன்ட் மேட்டர். ஆக்சுவலி சில பேர் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. நோ, இன்டர் காஸ்ட் மேரேஜ் வந்து வேதத்தில் இருக்கு. இன்டர் காஸ்ட் மேரேஜ் அப்ரூவ்ட், ஆனால் அதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு இவங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அது இன்டர் காஸ்ட் மேரேஜ்னா அதில் என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு, சாஸ்திர வேதத்தில் பாகவத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. இன்டர் காஸ்ட் மேரேஜ் எப்படி நடக்குன்னு கூட சாஸ்திரத்தில் இருக்கு. இது வந்து புதுசல்ல, பல யுகமா இன்டர் காஸ்ட் மேரேஜாலும் நடக்குது, புதுசெல்லாம் கிடையாது. பட் அதுக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. இது இப்படி தான் நடக்கும் அந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ். யார் எப்படி இருக்கணும், எந்த பொசிஷன்ல இருக்கணும், அதெல்லாம் கணக்கில் இருக்கு. ஆமாம், வர்ணாசிரமா இட்ஸ் சயின்ஸ். இன்னைக்கு உலகம் கெட்டு போனதுக்கு காரணமே வர்ணாசிரமம் இல்லாதனால தான். அந்த மாதிரி யாரும் நடந்துக்கிறது, அதனால தான் பிரச்சனை வருது. அண்ட் எகெயின் அந்த பழைய வர்ணாசிரமா கொண்டு வரது முடியுமானா அது இம்பாசிபிள் தான். அப்போ சாண்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த பழைய வர்ணாசிரமம் கொண்டு வர முடியாது. பட் ஏதோ பிட்ஸ் அண்ட் பீசஸ் இப்போ இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவில் விவாகம் அப்படிங்கிறது ஒன்றும் முக்கியம்தான். அதுக்குண்டான சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அது நம்ம கடைப்பிடிக்கிறோம். இப்போ அதுவும் உடையதுன்னு வைங்க, பட் அது இம்பார்ட்டன்ட், அது கடைப்பிடிக்கணும். ஆனால் அது நாளடைவில் அதுவும் போயிடும். இந்தியாவிலும் அப்படி ஆகும், பாகவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவில் இந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் இருக்குது. சீமந்தம் பண்ணுவாங்க, மொட்டை அடிப்பாங்க, காது குத்துவாங்க. ஆனால் எதுக்கு பண்ணுறோன்னு அவங்களுக்கு தெரியாது. பட் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் வர்ணாசிரமத்தில் தான் இருக்குது. ஈவன் குளிக்கிறது கூட வர்ணாசிரமம் தான். குளிக்கிறோம் இல்லையா, வர்ணாசிரம தர்மம் அது. நீங்கள் சில ஐரோப்பிய நாடுகள், சில நாட்டிலலாம் குளிக்காமே இருப்பான். 2-3 நாளும் குளிக்காமல் இருப்பான். மாசக்காரனும் குளிக்காமல் இருக்கான். இந்த மாதிரி நிறையா இருக்குது. சம்ஸ்காரம் 16, மொத்தம் 10 மேஜர், ஒன்று 6, மொத்தம் 16 சம்ஸ்காரங்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறையா முக்கியமானதெல்லாம் இருக்குது. குருட்ட சரணாதி பண்ணுறது அது ஒரு சம்ஸ்காரம். விவாகம் கூட சம்ஸ்காரம் தான், அது சம்ஸ்காரம். ஏன் சாஸ்திரத்தில் கிளியர். விவாகம் எதுக்குன்னா கிருஷ்ணரை நினைக்கிறதுக்கு தான் விவாகம், வேற எதுக்கும் கிடையாது. விவாகத்தோட கோலே கிருஷ்ணர் நினைக்கிறது தான். நான் விவாகம் பண்ணிட்டா நிறைய பைசா வரும் இப்படி நினச்சி கல்யாணம்னா அட்டி வாங்குவாங்க. பாகவத்தில் இருக்கு. அது ஆக்சுவலி விஷ்ணு புராணத்தில் இருக்கு. வர்ணாசிரம சாரவத புருஷேனா பரஹ புமன் புமர்த்தோ விஷ்ணு ஆராத்தியதே. விஷ்ணு ஆராதிக்கிறதுக்கு தான் வர்ணாசிரம தர்மமே. விவாகம், சந்நியாசம், எதுனாலும் சரி விஷ்ணுன்னு நினைக்கணும். அதுக்கு தான் வர்ணாசிரம தர்மம் இருக்கு. ஸோ விவாகத்தோட கோலே விஷ்ணு, வேற எதுவும் கிடையாது. அது எப்போ விஷ்ணு கோல் இல்லாமல் ஆகுதோ அந்த விவாகம் அன்சக்சஸ்ஃபுல் தான், அது சக்சஸ்ஃபுல் கிடையாது. இன்னும் சில பேர் 60 வருஷம் மேரிட் லைஃப்னு கொண்டாடுறாங்க இல்லையா, அவங்க கிருஷ்ணா நினைக்கலாம், அது அன்சக்சஸ்ஃபுல் மேரேஜ் தான், சக்சஸ்ஃபுல் மேரேஜ் கிடையாது. இவங்க ஏதோ கோல்டன் ஜூப்ளி ஏதோ கொண்டாடுவாங்க, பட் இட்ஸ் அன்சக்சஸ்ஃபுல் மேரேஜ், சக்சஸ் கிடையாது. See,
வர்ணாசிரம தர்மத்தில் சொன்ன வர்ணத்துக்கும் வாட் எவர் கேஸ்ட் ஆகட்டும், இன்னைக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் கேஸ்ட் சிஸ்டம் ஒன்றும் கிடையாது. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் சொல்லக்கூடிய கேஸ்ட் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக தப்பு. வர்ணாசிரமத்துக்கு பர்ஃபெக்ட். அது இது ஒன்றும் கிடையாது. அங்கே சொல்கிற பிராமணனும் இவங்க சொல்கிற பிராமணன் ஒன்றும் கிடையாது. இது பூரா தப்பு. இது பிறப்பின் அடிப்படையில் பேசுகிறாங்க. அது பிறப்பே கணக்கில் கிடையாது. பிறப்பு நீங்கள் படித்து பாருங்க, ராமாயணம் மகாபாரத்தில் பிறப்பே பார்க்கறது இல்லை. குவாலிட்டி இருந்து அப்படியே எடுத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் தசரதன் ராஜா, தசரதனோட பிஏ லைக் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் சுமந்த்ரா க்ஷத்ரிய குடும்பத்தில் பிறக்கல, அவர் சூத்திர குடும்பத்தில் தான் பிறந்தார். ஆனால் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் ஆக்குறாங்க. நினச்சி பாருங்க, தசரதன் பர்சனல். ஏன்னா சுமந்த்ரா ஹைலி குவாலிஃபைடு, ரொம்ப நல்லவர், அறிவுள்ளவர், அவருக்கு அந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் பேசிக்கலி சூத்திர குடும்பத்தில் பிறந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்த்து கன்சிடரேஷனில் எடுக்கலை. நீங்கள் படித்து பார்க்கலாம். விதுரா எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்குன்னா பர்த்து தான் கன்சிடரேஷன் எடுக்கிறான். அது பைத்தியக்காரத்தனம். அதனால தான் இந்தியாவில் பிரச்சனை வர காரணம். ஸோ வர்ணாசிரம தர்மம் சயின்ஸுங்க. அது மாதிரி சயின்ஸ் உலகத்தில் பார்க்க முடியாது. ஒன்று அது உலகம் பூரா இருக்குது, வேறு பேரில் இருக்கும், அவ்வளோதான். கேஸ்ட் சிஸ்டம்னு இந்தியாவில் சொல்கிறோம், நீங்கள் அமெரிக்காவில் அது இருக்குது, அது வேறு பேரில் இருக்கும். யூரோப்பில் இருக்குது, ஈவன் மிடில் ஈஸ்டில் இருக்குது, ஆஸ்திரேலியா போங்க அங்கே இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது, வேறு பேரில் இருக்கும், அவ்வளோதான். அவன் ரேசிசம் தான். ரெண்டும் ஒன்று தான். அவன் ரேசிசம் பேரில் அடிச்சுக்குவான், இங்கே ஜாதி பேர் வச்சு அடிச்சுக்கிறாங்க, எல்லாம் ஒன்று தான். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணி இன்னைக்கு ஸ்லோகாஸ் பார்த்ததில்ல. ஓகே, கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாதி கி ஜெய். சில முக்கியமான அறிவிப்பு என்னென்னா, ஆகஸ்ட் 18 சண்டே இல்லை, ஆகஸ்ட் 18 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஜுலன் யாத்திரா இங்கே இருக்குது. ராதாகிருஷ்ணா ஊஞ்சல் சேவை மிஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு வருஷம் பல பேர் பார்த்துருப்பீங்க. ஆகஸ்ட் 18 சாயங்காலம் நடக்கும். ஆகஸ்ட் 19 திங்கட்கிழமை பலராம் ஜெயந்தி, அன்னைக்கு சாயங்காலம் இங்கே அபிஷேகம் நடக்கும். பலராமர் தோன்றிய தினம், அவரோட அனுகிரகம் இல்லாமல் கிருஷ்ணன் நமக்கு கிடைக்க மாட்டார். ஸோ திங்கட்கிழமை வருது. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 25, 26, 27 ஜென்மாஷ்டமி அந்த திருவிழா இருக்குது. பரிமளம் மஹாலில் தான் அது எல்லாமே நடக்கும். அது பலவிதமான சேவைகள் கூடிய மேபி இந்த 2 நாள் இன்விடேஷன் எல்லாம் வரும், நோட்டீஸ் எல்லாம் வரும். உங்களால் முடிஞ்ச சேவையெல்லாம் பங்கேற்றுங்க, உங்களுக்கும் நல்லது. இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம டெய்லி சென்டர் திறக்கிறாங்க. காலையில் 5 மணிக்கு மங்களாரத்தி எல்லாம் இருக்குது. அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்குன்னு அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. உண்மையில் யார் காலையில் மார்னிங் ப்ரோக்ராம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு சாண்டிங் பண்ணுறது இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களோ அந்த 4 பூரா ஒழுங்காக போகும் அவங்களுக்கு. இதெல்லாம் உண்மை. டெய்லி பண்ணாங்கன்னா டெய்லி நாளும் நல்லாயிருக்கும், வாழ்க்கை நல்லாயிருக்கும். சிம்பிள். ஸோ யாரும் மிஸ் பண்ண வேணாம் அந்த மங்களாரத்தி எல்லாம். தயவுசெய்து வாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க. ஹரே கிருஷ்ணா. ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय, श्रील प्रभुपाद की जय। गौ प्रेमानंद। ओम तत्सत।